வணக்கம் மக்களே. அமித்ஷா கொடுத்த வேலை, கோவையில் ஓபிஎஸ் அண்ணாமலை சந்திப்பு. என்ன நடந்ததுன்னு இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். இவர்கள் இருவரும் சில நாட்களுக்கு முன்னதாகவே டெல்லியில் அமித்ஷாவை சென்று சந்தித்து பேசியுள்ளனர். தற்போது கோவையில் அதிமுக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் இல்ல விழாவில் இருவரும் சந்தித்து பேசியது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல்வேறு விவாதங்களும் தொடங்கியிருக்கின்றன. அதிமுக பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் முக்கிய முடிவு ஒன்றை அறிவிக்கப் போவதாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். அதேபோல அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகமாக மாற்றுவதாகவும் அறிவித்துள்ளார். இதனால் தனிக்கட்சி தொடங்கப் போவதாகவும் கூறப்பட்டது. ஆனால் திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்றுள்ளார். 2 நாட்கள் டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் தமிழக அரசியல் சூழல் குறித்து விவாதித்தமாக கூறியுள்ளார். அதேபோல தனிக்கட்சி தொடங்க போவதாகவும் நான் சொல்லவே இல்லை என்றும் யூட்டர்னும் போட்டுள்ளார். இதனால் ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. அதேபோல ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில் இருந்து வந்த பின் உடனடியாக அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு சென்றுள்ளார். இதன் காரணமாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தின் போது கூட அண்ணாமலை மதுரைக்கு வரவே இல்லை. ஆனால் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது அண்ணாமலை தமிழக சூழல் குறித்து பேசியதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரையும் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வரவும் அறிவுறுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். அதிமுக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜோட இல்ல விழாவில் இருவரும் சந்தித்து பேசிக்கொண்டது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல்வேறு விவாதங்களும் தொடங்கியிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது ஓபிஎஸ் அவர்களின் மகன் ஜெயபிரதீப் அவர்கள் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இருவரும் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சால்களை அணிவித்து மரியாதை அளித்துள்ளனர். இதன்பின் சில நிமிடங்கள் பேசிவிட்டு புறப்பட்டதாக தகவல்கள் தெரிய வந்துள்ளது. இந்த சந்திப்பின் காரணமாக பல்வேறு விவாதங்களும் தொடங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல்தான் அமித்ஷா கொடுத்த ஒரு வேலை, கோவையில் ஓபிஎஸ் மற்றும் அண்ணாமலையின் சந்திப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.